உங்களை பார்த்து கேட்கிறேன் சார். திமுக போட்ட பிச்சை அதெல்லாம் சொல்ல வரீங்க? இல்ல அவங்க அதைத்தானே சொல்றாங்க. அதைத்தாங்க நான் திரும்பி சொல்றேன். அவங்க அந்த அந்த பைத்தியக்காரன் போய் கேளுங்க. லூஸ் மாதிரி பேசாத. உங்க கட்சியுடைய தலைவர் பொதுச் செயலாளர் துரைமுருங்க அவங்க 2 பேரையும் ஜெயிக்க வைக்கிறது உங்களுக்கு துப்பு இல்ல? அதை ஜெயிக்க வச்சுட்டு கேட்டா கூட நியாயம் இருக்கு. உங்க தலைவரை ஜெயிக்க வைக்க முடியல, உங்க பொதுச் செயலாளர் ஜெயிக்க வைக்க முடியல, மற்றவங்களெல்லாம் நீங்க போட்டு என்ன பேச்சு இது? ஏன்டா அறிவு கேட்டவனே? அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. பேரே மாறி போயிடும். உதயநிதிங்க பேரை காப்பாத்தணும்னா கொஞ்சம் ஒழுங்கா பேசணும். ஹூஸ் உதயநிதி ஸ்டாலின்? சினிமா நடிகர்கள் பின்னாடி சுத்திக்கிட்டு இவங்களை கல்யாணம் வைக்கலாம் சூசைட் பண்ணுவான்னு பேசிக்கிட்டு லடி ராஸ்கல் பால் டாயிலா குடிக்கிற பால் டாயில வெக்கமா இல்ல உனக்கு? இன்னைக்கு சட்டமன்றத்தில் உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, இன்னைக்கு சனாதனத்தை ஒழிக்க வேண்டும், சனாதன ஒழிப்பு தொடர வேண்டும் அப்படின்னு. ஏற்கனவே இப்படி எல்லாம் பேசி தான் ஆளுங்கட்சியா இருந்த நீங்க இன்னைக்கு எதிர்கட்சியா உட்காந்துருக்கீங்க. இன்னமும் இதை கண்டினியூ பண்ணுவீங்கன்னா எதிர்கட்சியா கூட இருக்க மாட்டீங்க, தமிழ்நாட்டில் ஒரு ஆளா கூட இருக்க மாட்டீங்க. எனக்கு பொதுவா இறை நம்பிக்கை கிடையாது, கடவுள் நம்பிக்கை கிடையாது. ரொம்ப பெருமைப்படுறேன், நானும் ஒரு கிறிஸ்தவன் தான். சரினாலும் தப்பு, சரினாலும் கரெக்ட்னாலும் சரி, தப்புனாலும் தப்பு. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாமா தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். இளவரசர் உதய அவர்களுக்கு தலைவா முதலமைச்சர் அவர்களே பதில் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆதவர்ஜனா பாத்துக்கிறேன். அன்னைக்கு ஒரு நாள் தான் சட்டசபையில பேச முடியல, நம்பிக்கையில இன்னமேட்டு சட்டசபை ஓபன் ஆகும்ல. சபாநாயகர் சார பார்த்துட்டு திரு பேரவைத் தலைவர்களே நான் பதில் சொல்றேன், எல்லாத்துக்கும் ரெடி. எழுபத்தஞ்சு வருஷ வரலாறு திமுகவுடைய எல்லா திருட்டுத்தனமும் எல்லா கொள்ளையடிச்சும் எனக்கு தெரியும். படிச்சு வந்திருக்கேன், ஒவ்வொரு வரியா படிச்சிருக்கேன். நீங்க கேள்வி கேட்ட அடுத்த செகண்ட் நான் பதில் சொல்லுவேன். ஏன்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே பஞ்சு பண்றீங்க? என்றைக்கும் திமுக 2வது தடவை ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. என்றைக்கும் வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றை அவங்க அப்பனாலே உடைக்க முடியல, பையனால உடைக்க முடியுமா? முடியவே முடியாது. சத்தம் என்ன ஒரு சத்தம் என்ன? நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்க கான்ட்ரிபியூஷனா நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. தூங்குறானா 7 மணிக்கு? அப்படி இல்லடா உனக்கு. தமிழ்நாட்டின் ஒரே தொகுதியில் முதல்வர் குடும்பத்தால் குறிவைக்கப்பட்ட ஒரே நபர் ஆதவர்ஜுனா. தன்னுடைய வீட்டுல கழிவறை இல்லையா? ஒரு கழிவறை இல்லாத ஒரு கிராமத்தை உருவாக்கிய ஒரு முட்டாள் முதலமைச்சர். ஒரு முட்டாள் முதலமைச்சர். எது முட்டாளா? இப்ப பாரியா. ஆனால் எங்களுடைய தலைவருடைய ஒரே நாள் பிரச்சாரம் ஒட்டுமொத்த கலைஞர் குடும்பத்தை மு.க. ஸ்டாலின் தூக்கி எறிந்தது. இதுதான் மக்கள் சக்தி. மக்கள் சக்தினா இதுதான். பெண்கள் சக்தி, இளைஞர் சக்தினா அதுதான். அது எனக்கு புரியல. எல்லாம் ரோட் ஷோனா சாதாரணமா நினைச்சுக்கிறாங்க. ரோட் ஷோனா மக்கள் இருக்கணும். வெறும் ரோட்ல போற ரோட் ஷோ கிடையாது. உதயநிதியில ரோட் ஷோ போயிட்டு இருக்காரு. அது நம்ம பசங்க மீம்ஸ் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. வெறும் ரோட்ல அப்படி கை கும்பிட்டு லெப்ட்லயும் ஆளக்கானும் ரைட்லயும் ஆளக்கணும். யார பார்த்து இந்த பூனை சூடு போட்டுக்குமே புளிய பார்த்து. எப்ப பார்த்தாலும் நம்ம தலைவர் பண்றதையே பார்த்து பண்றது. நீலவா கபிலவா இந்த சரியான தோல்வி இருக்கிறது. நான் எலெக்ஷன் முன்னாடியே சொன்னேன், கொளத்தூர் மீட்டிங்ல சொன்னேன். சட்டசபைக்குள்ள நம்ம அண்ணன் விஜய் என்ன சட்டசபைக்குள்ள போட எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எல்லாம் பேச முடியுமா?
சட்டசபைக்குள்ள போகும்போது முதலமைச்சரா கால் எடுத்து வைக்கும் போது முக ஸ்டாலின தோத்துட்டு வெளியே உட்கார்ந்துட்டு இருப்பாரு. முன்னாள் முதல்வர் முக ஸ்டாலின் அவர்களே, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், கலைஞர் குடும்பத்தின் கடைசி வாரிசு தமிழகத்தின் முதலமைச்சராக நீங்கள் மட்டும்தான் முடிப்பீர்கள். அவ்வளவுதான். 2026 நான் இப்போ சொல்றேன், ரெட் அண்ட் பிளாக் அடிச்சு நொறுக்குறான், ஸ்குவாடே க்ளோஸ் பண்றாங்க. அடுத்து அவங்க ஃபேமிலியே இருக்க மாட்டாங்க. ஃபேமிலிக்கு இந்த அடுத்த வருஷம் என் மகன் இங்க துணை முதலமைச்சர், இந்த இதுக்கெல்லாம் இங்க வேலை இல்லை, அடி நாங்க தான் இங்க. உங்களுடைய குடும்பம் இனி எந்த காலத்திலும் அதிகாரத்தை நோக்கி செல்ல முடியாது. ஏனென்றால் ஆனா அங்க ஏற்கனவே ஒருத்தன் தன்னோட கால் தடத்தை பதிச்சுட்டான்னு அவங்க யாருக்குமே தெரியல. Powerful people come from powerful places. தமிழக மக்களுடைய ஆதரவு இல்ல, ஒட்டுமொத்த பெண்களுடைய ஆதரவுடன் ஒரு தலைவர் உதயமாகிவிட்டார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் செய்ய முடியாததை, புரட்சி தலைவி அம்மா அவர்களால் முடியாததை எங்களுடைய முதலமைச்சர் இந்த குடும்பத்துடைய இந்த குடும்பத்துடைய ஆதிக்கத்தை தூக்கி எறிந்தார். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். திமுக எப்பயுமே 2வது தாட்டி ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. முக ஸ்டாலின் அவர்கள் 200 தொகுதி ஜெயிச்சிருவேன், 200 தொகுதி ஜெயிச்சிருன்னு சொல்லும் பொழுது அன்றைக்கே மேடையில் நம்மளுடைய தலைவர் சொன்னாரு, அடுத்ததும் நாங்க தான் அப்படின்னு சிஎம் சார் சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. 2வது முறை வந்ததெல்லாம் சரித்திரமே கிடையாது. ஆனானப்பட்ட அவங்க அப்பாவாலே முடியல. இந்த முனுசாமி அவன் புள்ள மாடசாமிட்ட அடி வாங்காத நாளே இல்ல. அந்த பரம்பரை அடி கொடுக்கிற பரம்பரை, நாமெல்லாம் அடி வாங்குற பரம்பரை. அதனால நீயாவது அடி வாங்காம நம்ம பரம்பரை மானத்தை காப்பாத்தி வைப்பா. சரிப்பா. கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தோல்வி. அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். அன்னைக்கு நான் எந்திரிக்கலான்னு இருந்தேன். அண்ணன் வரும்போதே சொல்லிட்டாரு, இன்னைக்கு ஒன்லி நம்பிக்கை வாக்கெடுப்பு தான், நீங்க நம்ம எல்லாம் பேச வேணாம், ஆல்ரெடி மெஜாரிட்டி 150 மேல போயிட்டு இருக்கு, அவங்க பேசினா பேசட்டும், ரொம்ப அடி வாங்கியிருக்காங்க, அடிச்சா அழுவாங்கல்ல, அழுது கலந்துட்டு சட்டசபை விட்டு ஓடி போயிடுவாங்க, சொன்ன மாதிரியே பேசிட்டு ஓடி போயிட்டாங்க. சரியான ஆம்பளை ஏரியா கோயா ஏதோ ஏரியா ஏரியாக்கு வாயா நீ ஹலோ ஏரியா சொல்லு. வாடா நீ ஏய் ஓ ஏரியா எங்க இருக்குன்னு சொல்லிட்டு போடா. நீயா கண்டுபிடிச்சு வாடா. நம்ம சொல்றோம் 50 வருடம் கழித்து ஒரு புரட்சிங்கிறோம். கடைசி 10 நாள் முன்னாடி இந்த புரட்சியை பத்தி யாருக்கும் தெரியல. நேஷனல் மீடியாஸ் கரெக்டா 5 நாளுக்கு முன்னாடி திருநெல்வேலி தூத்துக்குடி அப்புறம் தமிழ்நாட்டுல ஒரு புரட்சி உருவாயிருச்சு, மக்கள் புரட்சி உருவாச்சுன்னு பேசிட்டு இருந்தாங்க. ஏய் விஜய் வீட்டு விட்டு வெளியே வா, ஏய் விஜய் வீட்டு விட்டு வெளியே வா. ஆனா இன்னைக்கு வரைக்கும் தமிழக ஊடகம் தாவேகா ஜெயிக்குன்னு சொன்னதே இல்ல, கடைசி நாள் ரிசல்ட் வரைக்கும். அப்ப அந்த ஊடகத்தை பாருங்க, 3 தொகுதி ஜெயிப்பாரு, 10 தொகுதி ஜெயிப்பாரு, 20 தொகுதி ஜெயிப்பாரு, 160 தொகுதி திமுக ஜெயிச்சிடும். நாங்கள் கலைஞரின் அடிமைகள் என்று சொல்வோமே, அதுபோல கலைஞரின் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கழகத்தின் சார்பில் உழைக்கின்ற கொத்தடிமைகளை சொன்னா கூட கவலை இல்லை, நாங்கள் அடிமைகள் தான். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி படைக்கல, மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள்